உறவுகளே வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. அது எல்லாமே நானே தைச்ச ப்ளவுஸு. வாங்க போய் பார்க்கலாம். 10 ப்ளவுஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளவுஸ் இருக்கிறவங்களே. இன்றைக்கி வந்து நம்ம 10 ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் காட்டினா ரொம்ப லென்த் வீடியோ போகும், போர் அடிக்கிறதுனால 10 ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி ப்ளவுஸு. 3வது ப்ளவுஸ் வந்து இதுவும் அதே தான் உறவுகளே. இது 3வது ப்ளவுஸ். இது வந்து காட்டன் சேரீயோட ப்ளவுஸு. இது வந்து வாடாமல்லி கலர். இது வந்து காட்டன் சேரீ தான். இது வந்து 4வது ப்ளவுஸ். பேக் ஹூக்கு வச்சு தைச்ச ப்ளவுஸு. இது 4வது ப்ளவுஸ் தான். இது வந்து 5வது ப்ளவுஸு. இதுவும் வாடாமல்லி கலர் 5வது ப்ளவுஸு. 6வது ப்ளவுஸ். 7வது ப்ளவுஸ். இதுவும் 7 தான். டைமண்ட் ஷேப் கழுத்து. இது வந்து 8வது ப்ளவுஸு. இது வந்து 9வது ப்ளவுஸு கேரளா. இது வந்து 10வது ப்ளவுஸ். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சு. இது வந்து 10வது ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி மாதிரியான ப்ளவுஸ். அந்த ரவுண்டு நெக்கு தான். அப்புறமா கைக்கு வந்து பப் கொடுத்துருக்குறது. பப் கொடுத்து லேஸ் வச்சுருக்கு. கைக்கும் கழுத்துக்கும் லேஸ் வச்சுருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. இதில் நாட்டு இருந்துச்சுறவங்களே. நாட் வந்து நம்ம எடுத்துட்டோம். வேறு இருக்கு வைக்கிறதுக்கு எதுக்காவது எடுத்துகிட்டு போய். இது சிம்பிள் சேரீன்றதுனால இந்த மாதிரி பப்பு கை வச்சுட்டு கழுத்துக்கு லேஸ் கொடுத்துட்டு கைக்கும் கரை கொடுத்துரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் ப்ளவுஸு. இதுக்கு வந்து டைமண்ட் கட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துட்டு அந்த கட்டுக்கு மட்டும் கோல்டன் கலர் கொடுத்துட்டு கரை வச்சுருக்கு. கழுத்துக்கு கரை, கைக்கும் கரை வச்சாச்சு. ஒன் சைடு தான் வச்சுருக்கு, ஒன் சைடு வைக்கல. ஏன்னா வந்து ஒன் சைடு வந்து சேரீ வரனால மறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு கொடுக்கல. அதேமாதிரியே ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு பக்கமுமே ஒன் சைடு தான் வந்து கரை கொடுக்குவேன். நான் கொடுத்தேன்னா இன்னொரு சைடு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த பகுதி வந்துடும்ல, இந்த பக்கம் வந்துடும். இந்த பகுதி வந்து நமக்கு தெரியாது. அதனால் கரையை ஏன் வேஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லி ஒன் சைடு தான் கொடுப்பேன், ஒன் சைடு கொடுக்க மாட்டேன். இதுதான் 2வது ப்ளவுஸு. அடுத்தது 3வது கலர் வந்து ஒரு பச்சை கலர் மாதிரி. இது மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நாட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து வேறு ப்ளவுஸ்க்கு ஏதாவது பிச்சு வச்சுருப்பேன். இதுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு கைக்கு வந்து இந்த மாதிரி கரை கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி கரை கொடுத்தாச்சு. இந்த பேட்ச் வந்து ரெடிமேட் பேட்ச் தான். இது பாருங்கள், ரெடிமேட் பேட்ச். இது வந்து 3வது ப்ளவுஸ். இப்போ வந்து 4வது ப்ளவுஸ் பார்க்கலாமா? இதுதான் 4வது ப்ளவுஸு. இதுக்கு வந்து நெட்டு கரைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கரையும், இந்த மாதிரி கிராஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளைன் கரையும் கொடுத்துட்டு நாட்டு வச்சுட்டு கைக்கு வந்து ப்ளவுஸோட கரையை வச்சாச்சு. ஒரே ஒரு பேட்ச் ஒர்க்கு. இது வந்து நானே கையில் செஞ்ச பேட்ச் ஒர்க்கு. பூ மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து 4வது ப்ளவுஸா? இப்போ 5வது ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸு. இதெல்லாம் எப்போ தைச்சது ஒரே ப்ளவுஸ் உள்ளார நமக்கு வந்து பிரிச்சுடுற வேலையே தான். இதெல்லாம் அப்போ தைச்ச ப்ளவுஸு. 2 பக்கமும் 2 பீகாக் பேட்ச் வச்சுட்டு இதுக்கு பாருங்கள் கரையும் வச்சுட்டு அந்த மணிலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் உறவுகள். இந்த மாதிரி மணி இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். அந்த மணிக்குள்ளார இந்த மணி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துலேயே பைப்பிங் இருக்குது பாருங்கள். இந்த கலர் பைப்பிங். இது வந்து பைப்பிங்கு. கீழே வந்து அந்த வி ஷேப்புக்கு துணி வச்சுட்டு பாருங்கள், வி ஷேப்புக்கு துணி வச்சுட்டு அதில் வந்து 3 அந்த நாட் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த கிராஸுக்குமே ஒரு டிசைன் வச்சுருக்கு. இந்த கிராஸுக்கும் துணி வச்சுட்டு இதில் பாரு பைப்பிங் தான் இதுவுமே கொடுத்துருக்கு. இதெல்லாம் நான் அப்போ தைச்ச ப்ளவுஸு.
கைக்கு வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கு. இந்த ரவுண்டுக்குமே கரை கொடுத்துருக்கு, ஹார்ம் ஹோல் ரவுண்டுக்கும் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, இதுக்கும் கரை கொடுத்துட்டு இந்த பேட்ச் கொடுத்துட்டு இங்கே ஒரு கட் ஒர்க் கொடுத்து இந்த கலர் வந்து புடவையில் வருது, இந்த கலர் கொடுத்து கரை வச்சாச்சு. அடுத்தது 6வது ப்ளவுஸா. 6வது ப்ளவுஸ் வந்து பேக் ஹூக். இது வந்து கோல்டு கலரு, எந்த சாரிக்கு வேணாலும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தைச்சது. பேக் ஹூக்கு இந்த பக்கம் வந்து கோல்டன் கலர் அந்த ரெட்டை வரிசை கல் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்ச் கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிற பேட்ச் வந்து கையிலே செஞ்சு கரை வச்சாச்சு. இந்த இது கழுத்துக்கும் பாரு, ஒரு பக்கம் மட்டும் இந்த சைடு வந்து கரை, இந்த சைடு வந்து ஏன்னா இந்த சைடு வந்து நமக்கு முந்தாணி வரும், அதனால் மறைஞ்சிரும். அதனால் இந்த பக்கம் மட்டும் கல் வச்சாச்சு. அந்த கல் வச்ச கரை. கைக்கு வந்து இது ஓவர் டிசைன் தாங்க பாருங்கள். கைக்கு வந்து இதான் இருங்க, கைக்கு வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் கரை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு லேயர் வந்து கரை கொடுத்தாச்சு. இந்த நெட்டுக்கும் கரை கொடுத்துட்டு அது மேலே நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுருக்கோம் பாருங்கள். பேட்ச் ஒர்க் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு துணி கட் பண்ணி வச்சுக்கல, அவத்துலேருந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கிராண்டான ப்ளவுஸ் தான், ஏன்னா எல்லா இதுக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சது. பேக் ஹூக்கு, பேக் பட்டன் இதுதான் அப்போல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பேக் பட்டன் போடும் போது பேக் ஹூக் வச்சு தைக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்லாம். இது ஒன்றே ஒன்று தைச்சேன், 2-3 தைச்சேன். இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, மற்றதெல்லாம் என்கிட்ட இல்லை. அடுத்தது வந்து இது வந்து ஒரு கேரளா சேரியோட ப்ளவுஸு. இதெல்லாம் நான் தைச்சி பழகினப்போ ஒரு 6 கொலாரில் இவ்வளோ டிசைன் வச்சேன். இப்போயாந்தா வைக்க முடியாது. பாக்கழுத்து வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து கரை வச்சுட்டு அதுக்கு மேலே மெரூன் கலர் கொடுத்து அதுக்கு பைப்பிங் கொடுத்து அதுக்குள்ளார ஒரு பைப்பிங் கொடுத்து அதுக்கு மேலே அந்த நெட்டு துணிக்கு கொடுத்து அதுக்கு மேலே ஒரு கரை. இப்போயாந்தா இவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ 6 கொலாரில் 12 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நாட்டு மேக்ஸிமம் இருக்கும். அடுத்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இது ஒரு காட்டன் சேரீயோடது. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துட்டு ரவுண்ட் கழுத்து வச்சுட்டு கிராஸ் துணி கொடுத்து அதில் ஒரு கரை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டோன் மாதிரி பெரிய ஸ்டோனு நடுவில் பேட்ச் ஒர்க்கு. இடுப்புக்கு வந்து இந்த ப்ளவுஸோட கரையே தான், அதாவது கல் வச்சு ஸ்டோன் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹார்ம் ஹோலுக்கும் கரை கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் மாதிரி கொடுத்துட்டு வி ஷேப் கொடுத்துட்டு தொங்குற மாதிரி தெரியுதா, வி ஷேப்பில். இது கைக்கும் கரை வந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு இந்த ரெட்டை வரிசை கல் மாதிரி இருக்கும் அந்த கரை. அது தைக்கிறது ரொம்ப சிரமம், ஊசியே உடஞ்சிரும். அப்புறம் இந்த கை கொடுக்கல, இந்த கை ஒரு கைக்கு மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு ஒரு கைக்கு தான் கொடுத்துருப்போம் நாட்டுக்கு, இன்னொரு கைக்கான. ஏன்னா இன்னொரு கைக்கு இந்த மாதிரி பக்கம் வந்து இங்கே மறைஞ்சிடும், அதனால் தேவையில்லைன்றதுனால அந்த மாதிரி கொடுத்தாச்சு. எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸு? அடுத்த ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ். இதுக்கெல்லாம் நாட்டு இருந்திருக்கும், நாட்டெல்லாம் இது இந்த மாதிரி ப்ளவுஸ் பாருங்கள். இதுக்கு வந்து கரை கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து ப்ளெயினாக, இதுவும் கரை துணி தான், இது ப்ளவுஸ்லேயே வந்த கரை துணி. இந்த மாதிரி ஒரு கட்டமாக வந்து இதுக்குள்ளார மணி. இது ரொம்ப சிரமம் இந்த மணி தைக்கிறங்காட்டி. இந்த ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி டிசைனு கைக்கு வந்து கொஞ்சம் வி ஷேப் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரெட்டை கரையும் இந்த பக்கம் பாருங்கள் ஒத்த கரையும் வச்சு இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷேப் வி ஷேப்பில். இந்த ப்ளவுஸு நிறையா வேலை வாங்கிச்சு ஒரு. ஏன்னா இந்த மணி கட்டுறது சரியான வேலை பாருங்கடா. அடுத்தது 10வது ப்ளவுஸ் வந்துட்டோம். இது வந்து என்னோட நிச்சயம் மோதிரம் போடுவாங்கள்ல அந்த ப்ளவுஸ் இல்லை, அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் சொல்லி அதை எடுப்பாங்கள்ல அப்போ பரியங்கட்டுற போது இந்த ப்ளவுஸ் தான். இது என்னோடய பரிய சேலை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சிம்பிளாக வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணேன். ரவுண்ட் கழுத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோல்டன் கலர் துணி கொடுத்துட்டு அதுக்குள்ளார வி ஷேப் வச்சு மணி கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி 2 இலை மாதிரி கொடுத்து அதுக்குள்ளார கல் வச்சு ஸ்டோன் கொடுத்து அதுக்கு மேலே பிளெயின் இது கொடுத்துட்டு அதுக்கு மேலே 3 அந்த முக்கோணம் மாதிரி கொடுத்து கல் வச்சுருக்கு. இதுக்கு வந்து கீழே வந்து ரெட்டை வரிசை கரை. இதுக்கு வந்து இந்த மாதிரி மணி
இந்த மாதிரி மணி வச்சாச்சு. இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண ப்ளவுஸு. மரியம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல கல்யாணத்தப்போ, அந்த மாதிரி. முன்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி இது ஒரே ஒரு கோடு மாதிரி வச்சுட்டு, இது வந்து ப்ளவுஸில் இந்த கையே தான் கைக்கலாம். கைக்கு எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணல. எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸு? இதுதான். இது எல்லாமே நான் தைச்சதே உறவுகளே.